ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ப்ளஸ் மெசஞ்சர் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த ப்ளஸ் மெசஞ்சர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அப்படியே ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி வந்து ப்ளஸ் மெசஞ்சரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து சரியாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளஸ் மெசஞ்சர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ப்ளஸ் மெசஞ்சர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணால் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆப்பில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் ப்ளஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளஸ் மெசஞ்சரில் உள்ள மெசேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக்கப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் ப்ளஸ் மெசஞ்சர் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே இரேஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பேக்கப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை வந்து செய்யுங்க. ஸோ இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டோரேஜ் இதில் மேனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் லோக்கல் டேட்டா பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த ப்ளஸ் மெசஞ்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்புக்கு லோக் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஏதாவது டூல் இருக்குமாச்சா ஜஸ்ட் அதையுமே ஒரு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதுலேயுமே ஒரு க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. அதோட உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும், அதனால் நம்ம மொபைலுமே ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே வந்து இந்த ஆப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுனா அப்புறமா இந்த ப்ளஸ் மெசஞ்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ப்ளஸ் மெசஞ்சர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.